காசை கொடுத்து வெற்றி அடைய ஃபஸ்ட்டு அடி அடித்தாங்களா? காசால் ஜெயிக்கவே முடியாதுன்னு முதல்ல காசை தோக்கடிச்சிருக்காங்க, பணத்தை தோக்கடிச்சிருக்காங்க. அது பெரிய விஷயம். பாமர மக்களுக்கு ஏன் இந்த கதி? நமக்கு என்ன ஜாதி, நமக்கு என்ன மதம், நமக்கு தேவை உணவு, நம்ம எதிர்கால மருத்துவம் எல்லாம் எனக்கு கிடைக்கணும், என் மக்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு வந்தான் ஒரு ஜோசப் ஸ்டாலின். இன்னைக்கு ஜோசப் விஜய் வந்திருக்கார் தமிழ்நாடு. நீங்கள் நல்லா பண்ணீங்கன்னா விஜய்க்கு வர வேண்டிய அவசியமே இல்லை சார். அவர் ஏன் வரணும்? நடக்கலை. நீங்கள் உண்மையாக சொல்லி பாருங்க. அவர் நல்ல பணம் வருது, எல்லாத்தையும் விட்டு வரேன்னா இப்போ இங்கே சம்பாதிக்க போகிறாரு. என்ன சம்பாதிக்க போகிறாரு? இதுக்கு மேலே என்ன அவர் சம்பாதிக்கணும்? ஆனால் அவர் இப்போ முதல்வர் ஆனதுக்கு நிறைய பேருக்கு பொறாம, அவர் பிடிக்கல. ஏன்னா ரஜினி அவர்கள் பிரஸ் மீட்டே கொடுத்தாரு, எனக்கு பொறாம இல்லை விஜய் மீது அப்படின்லாம். முதலையும் ஒப்பிட்டா அப்படின்னா சூப்பர் ஸ்டார் படத்தோட ஒப்பிட்டாங்களா இல்லையா? அப்போ அவர் என்ன சொன்னார்? விஜய் நான் சூப்பர் ஸ்டார்ல, அவர் தான் சூப்பர் ஸ்டார் சொன்னாரா இல்லையா? அப்புறம் அது அவரு தானே. அது சினிமா துறையை கண்காணிக்கிற பொறுப்பு வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய ராஜ்மோகன் அவர்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ராஜ்மோகனுக்கு உள்ள உட்கார்ந்த உடனே எப்படி தெரிய வரும்? 3 நாள் போதும் தெரிஞ்சுக்கிறதுக்கு. நீங்கள் சொல்லுங்கள், எந்த வீட்டுக்கு போய் கேளுங்க, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நான் இருக்கேன். அது நான் டிவியை பார்த்து டிவியில் இருக்கேன்னு சொன்னாரா? வீட்டுக்குள்ளே இருக்க பெண்களுக்கு நான் வந்து அண்ணனாகவும் தம்பியாகவும் தகப்பனாகவும் நான் உள்ளுக்குள்ளே இருக்கேன், நெஞ்சுக்குள்ளே. சத்தியமாக சொல்லுவோம், பொண்டாட்டி ஏற்று உன்னால் ஓட்டு போட முடியுமா? மெயின் பாயிண்ட் அடிக்கங்க. நான் சொல்கிறேங்க, உன் குழந்தைய ஏற்று உன்னால் ஓட்டு போட முடியுமா? நீ எனக்கு ஐஸ்கிரீம் வேணாம் போடு, அதனால குழந்தை சொல்லிஞ்சு போட்டாரு. அதனால ரசிகர் மன்ற கொடி பண்ணும்போது குழந்தைங்க இன்னைக்கு வாலிபர்கள் அவர்கள் அன்னைக்கு விதைச்சார் அந்த குழந்தைகளுக்கு. ஸோ இப்போ வந்து தவறுன்றது ஒன்று தெரியுது. அதாவது குடி போய் கஞ்சா ஸ்டார்ட் ஆச்சு. கஞ்சா அடிச்சு என்ன பசங்களுக்கு எப்படி தெரியுங்க? அதனுடைய சுகம் தான் அவனுக்கு தெரியுது. போலீஸ் அடிக்கிறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, எவ்வளோ சொல்கிறீங்க. என்னத்துக்கு பண்ணுறாங்க? நீங்கள் உண்மையை சொல்லுங்கள். பாவப்பட்ட ஒர்க்கர்ஸ்ன்னு சொன்னால் போலீஸ் தான். அவருடைய சம்பளத்தை பாருங்க எவ்வளோ கம்மிங்க. நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள், டீச்சர்ஸ் எல்லாம் பண்ணிக்கும் போது இவ்வளோன்னு இருக்கும். நீங்கள் அதை சரி பண்ணால் அப்புறம் ஏன் சார் அவர் வாங்க போகிறாரு? 20 years ஃபீல்ட்ல இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி, ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ், ஹாஸ்டல், படிக்கும்போது பார்ட் டைம் ஜாப் வேற. அன்னமால்னாலே மன திருப்தி தான். அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. அக்கிரம் பேசினவங்க எல்லாம் நீங்க என்னாச்சு சொல்ல முடியுதா? காசை கொடுத்து வெற்றி அடைய ஃபர்ஸ்ட் அடி அடிச்சாங்களா? காசால ஜெயிக்கவே முடியாதுன்னு முதல்ல காசை தோக்கடிச்சிருக்காங்க, பணத்தை தோக்கடிச்சிருக்காங்க. அது பெரிய விஷயம். பணத்தை தோக்கடிக்கிறதுக்கு நினைச்சாதான் ஒருத்தனால மேலே ஏற முடியும். அதற்கு உதாரணம் ஜோசப் ஸ்டாலின் இன் ரஷ்யா. அவர் செழுமையாக இருந்தது ரஷ்யா. ஒரு தலைவன் உருவாகிறான், ஒரு பேஸ். பாமர மக்களுக்கு ஏன் இந்த கதி? நமக்கு என்ன ஜாதி, நமக்கு என்ன மதம், நமக்கு தேவை சாப்பாடு, நமக்கு தேவை உணவு, நம்ம எதிர்கால மருத்துவம் எல்லாம் எனக்கு கிடைக்கணும், என் மக்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு வந்தான் ஒரு ஜோசப் ஸ்டாலின். இன்னைக்கு ஜோசப் விஜய் வந்திருக்கார் தமிழ்நாட்டுக்கு. அதனுடைய எதிரொலிகள் தான் சார். ஆனால் இப்போ கூட அவர் மீது விமர்சனம் வைக்கப்படுது. குழந்தைங்களை வச்சு அவர் ஜெயிச்சிருக்காரு, இன்ஸ்டாகிராம் மூலமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க திமுக கட்சிக்காரர். இது பாருங்க, அதிமுக நான் இப்படி பேச விரும்பலை. ஏன்னு கேட்டிங்கன்னா யாரையும் நான் விமர்சனம் பண்ண விரும்பலை. அவர்கள் சொல்கிறதுல வந்து நான் வந்து அதை ஏற்றுக்கலான்ற விஷயத்த நான் சொல்லுவேன். எப்படின்னா, குழந்தைகள்னா இந்த குழந்தைகளை வளர்க்குறது யார்? பெரியவங்க. இப்போ இந்த குழந்தைங்க, சின்ன குழந்தைங்களுக்கு டிவியை போட்டு காட்டுறாங்களா? சொல்லுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயே குழந்தைங்க இருக்கும்? இருக்காதுல்ல. இன்ஸ்டாகிராமு இளைஞர்கள் இருக்கான், இன்ஸ்டாகிராமில் இளைஞர்கள் இருக்கான். இன்னைக்கு நீங்கள் இளைஞர்கள் பெண்கள் தாங்க அதிகமாக ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்கள் சொல்கிறீங்க இல்லையே, இவ்வளோ பேர் கணக்கு எடுக்கும்போது 70 லட்சம் பேர் இப்படி போட்டிருக்காங்கன்னா அதில் எத்தனை பேர் பெண்கள்? நீங்கள் சொல்லுங்கள், எந்த வீட்டுக்கு போய் கேளுங்க. அதனால தான் அவர் சொன்னார், உங்கள் வீட்டுக்குள்ளே நான் இருக்கேன்னு. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நான் இருக்கேன். அது நான் டிவியை பார்த்து டிவியில் இருக்கேன்னு சொன்னாரா? வீட்டுக்குள்ளே இருக்க பெண்களுக்கு நான் வந்து அண்ணனாகவும் தம்பியாகவும் தகப்பனாகவும் நான் உள்ளுக்குள்ளே இருக்கேன், நெஞ்சுக்குள்ளே. அவங்க ஓட்டு மாறாதுன்னு சத்தியமாக சொல்லுவோம். பொண்டாட்டி ஏற்று உன்னால் ஓட்டு போட முடியுமா? மெயின் பாயிண்ட் அடிக்கங்க. நான் சொல்கிறேங்க, உன் குழந்தைய ஏற்று உன்னால் ஓட்டு போட முடியுமா? நீ எனக்கு ஐஸ்கிரீம் வேணாம் போடு, அதனால் குழந்தை சொல்லிஞ்சு போட்டாரு. அதனால் குழந்தை, நான் அந்த குழந்தையாக இருந்தவங்க அன்னைக்கு கொடி மரம் அந்த ரசிகர் மன்ற கொடி பண்ணும்போது குழந்தைங்க இன்னைக்கு வாலிபர்கள் அவர்கள், புரியுதுங்களா? அன்னைக்கு விதைச்சார் அந்த குழந்தைகளுக்கு. நீ பெரியவனாய் வா, விருட்சகமாக வருவ, நீ வளர்ந்து எல்லாம் நீ உன்னுடைய இது பண்ணு. அப்படி உள்ளுக்குள்ள நடந்த ஒரு விஷயந்தான். சத்தியமாக சொல்லுங்கள், உங்கள் மனசாட்சி தொட்டு யாராக இருந்தாலும்
முன்னாடியே இவங்க உள்ளுக்குள்ள இத்தனை பேர் இந்த பெண்கள் ஆண்கள் இவங்க அத்தனை பேர் இந்த இளைஞர்கள் இந்த குழந்தைகள் இவங்கெல்லாம் சேர்ந்து இப்படி ஒன்று நடந்துட்டு இருக்கு. எல்லா இடத்துலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. இவங்க ஏன் பேசிக்கிறாங்க? ஏன்னா டீச்சர்ஸ் கற்றுக் கொடுத்தாங்களா? அல்ஜீப்ரா கற்றுக்கும் போது இங்கே ஓட்டு போடுன்னு சொன்னாங்களா? இல்லை இது கற்றுக்கும் சயின்ஸ் கற்றுக்கும் போது இங்கே போடுன்னு சொன்னாங்களா? இல்லை, யாரும் இதுக்கு முன்னாடி நீங்களா சொல்ல வச்சிங்க ஒவ்வொரு இடத்துலையும். இன்னைக்கு லயலா காலேஜ் உங்களுக்கு எதிரி, அன்னைக்கு அவன் சொன்னா நடக்கும் நீங்கள்ல. அப்போ யோசிக்கணும், அவ்வளோதான். ஜஸ்ட் சிம்பிள், வெரி சிம்பிள். ஸோ இவ்வளோ இருக்கும்போது அரவணைக்கலாமே, இல்லையா? கேட்டிருக்கலாமே. இப்போ நீங்கள் நல்லா பண்ணீங்கன்னா விஜய்க்கு வர வேண்டிய அவசியமே இல்லைல்ல சார். அவர் ஏன் வரணும்? நடக்கலை. நீங்கள் உண்மையாக சொல்லி பாருங்கள். அவர் நல்ல பணம் வருது, எல்லாத்தையும் விட்டு வரேன்னா இப்போ இங்கே சம்பாதிக்க போகிறாரு. அப்படி என்ன சம்பாதிக்க போகிறாரு? இதுக்கு மேலே என்ன அவர் சம்பாதிக்கணும்? ஸோ தொடர்ந்து அரசாங்கம் தான் இந்த மக்களை இந்த நிலைமை கொண்டுட்டு வந்தது. அதனால தான் மாற்றத்துக்காக தான் விஜய் மக்கள் இப்போ தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்றதுக்கலாம். அதாவது பாருங்கள் சார், ஒரு பழக்கத்திற்கு அடிமையாயிட்ட பிறகு என்ன ஆகுதுன்னா அது இல்லாமல் வாழ முடியாதுன்ற ஒரு நிலைமைக்கு உருவாகுது. நான் சரக்கடிக்காமல் போக முடியாதுன்றதுக்கு லெவல் கொண்டு வரான். காலேஜுக்கு தாவுது, ஒரு பீரை போட்டு போயிட்டா பிரச்சனை இல்லைன்னு. ஸ்கூலுக்கு தாவுது, பள்ளிக்கூடங்களுக்கு போய் சின்ன சின்ன பள்ளி 8வது படிக்கும் போதே ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு நல்லதுன்னு யார் சொல்கிறது? இப்போ வருமானம் வருது, இப்போ இவ்வளோ பேருக்கு அவங்களுக்கு கூட நம்ம இது ஃப்ரீ அது ஃப்ரீ இது ஃப்ரீ பூரா ஓட்டுக்கு 5000 கொடுக்கணும், நான் இப்படி 2000 கொடுக்கணும், 500 கொடுக்கணும் அப்படின்னா இதுக்கெல்லாம் எங்கேருந்து நான் வருமானம் தேடுறது? எப்படி கவர்மெண்ட் நடத்துறது? நான் டிவியை கொடுக்கணும், அதை கொடுக்கணும், இப்படி எல்லா இதுவும் சொல்கிறாங்க இல்லைங்களா? இதெல்லாம் கொடுக்கணுன்னா எங்கேருந்து வருமானம் வரணும்? இதுக்கு வரணும். ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு போனால் இவன் அழிஞ்சு அது எதுக்கு வாழணும் அப்படி? ஸோ இப்போ தவறுன்றது ஒன்று தெரியுது. அதாவது குடி போய் கஞ்சாவுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. கஞ்சா அடித்து என்ன பசங்களுக்கு எப்படி தெரியுங்க? அதனுடைய சுகம்தான் அவனுக்கு தெரியுது. சுய கட்டுப்பாடு இருக்காது. இல்லை, நான் சுய கட்டுப்பாடு பெரிய வார்த்தைகளை சொல்லி அவனை அமுக்க விரும்பலை. சந்தோஷமாக இருக்கணும்னு தான் தண்ணி அடித்தான், ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸுங்களை விளையாடணும். அது அப்படியே போகும்போது காசு இல்லைன்னும் போது அதுக்கு வேற பண்ணுறான். கஞ்சா அடிக்கும்போது இன்னும் தூக்கி விடுது. எதனால் அவன் கஞ்சாவுக்கு போனான்? இதை அடித்து போதை ஏறலை. நீங்கள் 1 லிட்டர் அடித்தா கூட போதை ஏறாது. ஒரு இதுக்கு மேலே போகும்போது அவுட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ சரக்கு அடித்தா பத்தாது, சரக்குக்கு மேலே ஒன்று போடணும். நான் உண்மையை தான் சொல்கிறேன். அது என்ன கஞ்சாவை போடு 4 இழுத்தார், சூப்பர். அது எப்படி பரவுச்சு? இது அரசாங்கத்துக்கு வரவு. இது இப்போ அரசாங்கத்துக்கு வரவு குறைய போகுது, அவன் எடிக்ட் ஆகிறான். இப்போ அவனை என்ன பண்ணணும்? தவறுன்னு இப்படி சொல்கிறது தண்டிக்காமல் சொல்ல முடியுமா? இப்போ ஸ்கூலில் டீச்சர் முதல்ல அடித்து முட்டி போட வச்சு வெயில்ல இப்படியெல்லாம் இன்றைக்கி அடித்தா எப்படி அடிக்கிறான்? நீங்கள் அவங்க மேலே போட்டு பூந்து அடிக்கிறாங்க. இது பண்ண வாத்தியார்களுக்கும் அந்த உரிமை போயிடுச்சு. எல்லாமே சுகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நான் கொடுக்க வேணான்னு சொல்ல, இளைஞர்களுக்கு வேணும், சுகம் வேணும், எல்லாம் செய்யணும், அளவோடு இருக்கணும். இப்போ ஒரு சண்டே நீ என்ஜாய் பண்ணுற அப்படின்னா சூப்பர், தப்பே கிடையாது. நான் என் வருஷன் சொல்கிறேன், நீ அதனால் நீ டெய்லி குடின்னு சொல்லவில்லை. சண்டே என்ஜாய் பண்ணு, யங்ஸ்டர்ஸ் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் போங்க, ஜாலியாக இருங்க. நான் எங்கள் பசங்களுக்கு சொல்லுவேன், கமான் கோமேன், போய் என்ஜாய் பண்ணுங்கள், லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள், அவ்வளோ. பட் நாட் ரெகுலர்லி. பட் உன்னை நம்பி இந்த சமுதாயம் இருக்கு, உன்னை நம்பி இந்த நாடு இருக்கு. ஒரு கஞ்சா வச்சிருந்தவனையும் கஞ்சா விற்கிறவனையும் கஞ்சா அடிக்கிறவனும் தப்பு தான், தூக்கி ஜெயிலில் போட்டு அவனுக்கு உள்ளுக்குள்ளேயே ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இப்போ தான் முதல்வராக பொறுப்பேற்ற உடனேயே போதைப் பொருள் கண்காணிப்பு குழு எதுக்கு போடுறாரு? இதான் நான் சொல்கிறதான் விஷயம். நான் வெளியே சொல்லி கூட சொல்கிறேன். இப்போ ஜெயிலில் நீங்கள் நினைக்கிற மாதிரி அடிதடியில் அந்த சாதனம்லாம் கிடையாது. அவங்களுக்கு ஃபுல் ட்ரீட்மெண்ட். அந்த மறக்கணும், அதை ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் மாதிரி ஜெயிலுக்குள்ளே. தட் வாட் அவர் முதல்வர் விஜய் அவர்களோட மைண்டில் இருக்கிற ஒரு விஷயம். அதுதான் அவர் பண்ண போகிறார், பண்ணிக்கிட்டு இருக்கிறார், பண்ண ஆரம்பிச்சிட்டார். உள்ளேயே அவரை திருத்துவது எப்படி? திருத்துறதுன்னா நீங்கள் இப்போ புத்திசெல்லாம் திருந்துற ஆட்களே கிடையாது. அது திருக்கிறதுக்கு நமக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும். அவங்களுக்கு ஒரு இது இருக்குங்க. உங்களுக்கு ஒரு தனி யாரோ உங்கள் குடும்பத்தில் யாருன்னா உங்கள் அப்பா மேலே மட்டும் ஒரு பாசம் இருக்கும். ஒருத்தனுக்கு இல்லை எங்கள் தூரத்தை சித்தி இருந்தா பாரு, அவன் மேலே அவனுக்கு ஒரு பாசம் இருக்கும். ஒரு கடவுள் மேலே ஒருத்தனுக்கு இந்த கடவுள் மேலே ஒரு பாசம், இன்னொரு கடவுளுக்கு மேலே ஒருத்தருக்கு பாசம் இருக்கும். ஸோ அவன் சொன்ன போது நமக்கு தட்டு அப்படி குனிஞ்சு போயிடுவான், பெரியவங்க யாராவது திட்டினா கூட. அது அவன் பயப்படுறான் அவன். ஸோ அந்த மாதிரி பயத்தை உண்டாக்குறது, இது பண்ணால் நல்லதில்லை, செய்யுங்க ப்ரீச்சர்ஸ் இப்படின்றது அது எந்த இது அந்த சர்ச்சாக இருந்தான்னா, இது அம்மன் கோயிலாக இருந்தான்னா, யாராக இருந்தா என்ன, நல்லது செய்யணும், அவ்வளோதானே. நிச்சயமாக நம்ம போலி சாமியார்கள் போலி அது தவறுன்னு சொல்லுவோம். நாம
சாமி பேரை வச்சுட்டு கொள்ளையடிக்கிறவன ஒத்துக்கொள்ளக்கூடாது. அதுக்கு எல்லாருமே அதுக்கு மெயின் எதிரியாக வரும். நாங்கள் 8 காரணத்தை கொண்டு அந்த மதத்தை ஒத்துக்க மாட்டோன்றதை தெளிவாக சொல்கிறார் அவர். எங்கள் ஜாதி மதம் அதுக்கு இது எதுவும் கிடையாது. இந்த மக்கள் நல்லா இருக்கணும், இது ஒன்று தான் அவருடைய மோட்டிவேஷன். இதில் முதல் வேலையாக இந்த போதையை ஒழிப்பது தான் முதல்வர் விஜயோட முதல் கட்டப்பாடு சார். ஆனால் அவர் இப்போ முதல்வர் ஆனதுக்கு நிறைய பேருக்கு பொறாமை, அவருக்கு பிடிக்கல. ஏன்னா அரசியல் பக்கமும் ஒரு பக்கம் சொல்லப்படுது, சினிமாவிலே நிறைய பேருக்கு பொறாமை இருக்குது. ஏன்னா இப்போ ரஜினி அவர்கள் ப்ரெஸ் மீட்டே கொடுத்தாரு, எனக்கு பொறாமை இல்லை விஜய் மீது அப்படின்லாம். இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஏன்னா இப்போ இவர் முதலான பிறகு ரஜினியோட ஒப்பிடுறாங்க நிறைய பேர். ரஜினி அவர்களை கம்பேர் பண்ணி முதலே பார்க்க முடியாது. முதலையும் ஒப்பிட்டா சூப்பர் ஸ்டார் படத்தோட ஒப்பிட்டாங்களா இல்லையா? அப்போ அவர் என்ன சொன்னார், விஜய் நான் சூப்பர் ஸ்டாரில் அவர் தான் சூப்பர் ஸ்டார்னு சொன்னாரா இல்லையா? அப்புறம் அது அவர் தானே அது யார் தவறுது சொல்லிட்டால கிளியராக, நான் இல்லை, அவர் தான் சூப்பர் ஸ்டாரு. அவர் என்றைக்குமே தவறாக என்னைக்காவது நம்ம தலைவரை சூப்பர் ஸ்டாரை தப்பாக பேசியிருக்காரா? ஒரு நாள் தலைவர் எப்படி இருக்காருன்னு கேட்பார். அவருடைய படத்தை என்றைக்காவது மிஸ் பண்ணியிருக்காரா? மிஸ் பண்ணது கிடையாது. அவர் என்ன கிளாஸுங்க அவர் அப்படின்னாரு. நாங்கள் தனியாக ராத்திரியில் அப்படியே எங்கேயாவது போட்லேயோ வீட்லேயோ எங்கே ட்ராவல் பண்ணால் வெளிநாட்டில் இருந்து சொல்கிறேன் ஷூட்டிங் பண்ணும்போது, அப்போ பேசும்போது கூட எப்படியும் அவர் உள்ளே கொண்டு வந்துடுவார். அவரை ரஜினி சாரை கொண்டு வந்து அற்புதமான மனுஷன். சரி, நீங்கள் பண்ணுறது அவர் உங்களை எதுவுமே சொல்லியே, நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க? நீங்களே கொடுக்கணும் சர்டிஃபிகேட்டு. ஒட்டு மொத்தமாக எல்லாரும் சொன்னாங்க சூப்பர் ஸ்டார் கிடையாது, ஏன் சொல்கிறீங்க அவர் தான் சூப்பர் ஸ்டாருன்னு சொல்லிட்டார்ல. தம்பிங்க விடுங்க, சொல்லணும்ல, சமாதானம் சொல்லணும்ல. பாருங்கள், எனக்கு அவர் சொல்லலைன்ற வருத்தம் அவர் வெளியில் சொன்னாலும் உள்ளுக்குள்ளே இருக்குமா இருக்காதா? இதுதான் இச்சிங்ஸ். அந்த இச்சிங்ஸ் போய்கிட்டாலே பிரச்சனை இல்லை. இப்போ அவரும் பொறாமைப்பட போக வேண்டிய அவசியம் அவருக்கும் இல்லை. அவர் அந்த காலம் அப்போ நின்றுருந்தா அவர் ஜெயிச்சிருப்பார். அது இவரே சொல்லியிருக்காரு. அவர் வந்திருந்தாருன்னா வேற மாதிரி போயிருக்கும். ஆனால் ஒரு சமாதானத்துவம், சமத்துவம், சமத்துவம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? சமத்துவம் தேவை. அது சமாதானமாக வரணுமா வேற மாதிரி வரணுமான்னு யாருக்கு எப்படி புரிய வைக்கணுங்கிறது இருக்குல்ல. நான் இப்படிதான்னா அப்போ அவனை 2 அறை விட்டு தான் சொல்ல வைக்கணும். எப்படி அவனை இல்லை இதில் இப்படி தான்டா அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அது வேணுமா இல்லையா? படத்தில் மட்டும் இருந்தால் போதுமா ஆக்ஷனு? ஆக்சுவலி கொஞ்சம் ஆக்ஷன் வேணும் இல்லை? இப்போ இது போலீஸ் அடிக்கிறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, எவ்வளோ சொல்கிறீங்க. இப்போ என்னத்துக்கு பண்ணுறாங்க? நீங்கள் உண்மையை சொல்லுங்கள். பாவப்பட்ட ஒர்க்கர்ஸ்ன்னு சொன்னால் போலீஸ் தான். அவருடைய சம்பளத்தை பாருங்க எவ்வளோ கம்மிங்க. நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள், டீச்சர்ஸ் எல்லாம் பண்ணிக்கும் போது இவங்களும் இருக்கும். நீங்கள் அதை சரி பண்ணால் அப்புறம் ஏன் சார் அவர் வாங்க போகிறாரு? நீ ஒழுங்காக அவரை பார்த்துக்கிட்டீங்கன்னா ஏன் பார்த்துக்கிறாரு? ஏன் விட போகிறாங்க? ஏன் தப்பு பண்ண போகிறாங்க? எல்லாத்தையும் கவனிக்கணும்ல. சட்டம் தன் கடமையை செய்யும். சட்டம் அவனை கொஞ்சம் கவனிக்கலாம்ப்பா லைட்டாக. அவனுக்குன்னு சங்கம் கிடையாது, சங்கம் வைக்க விட மாட்டாங்க எந்த ஆட்சி வந்தாலும். போலீஸுக்குன்னு ஒரு சங்கம் இருக்கக்கூடாது. எவ்வளோ முயற்சி இன்னி வரைக்கும் முயற்சி பண்ணிட்டாருங்க, கிடையவே கிடையாது. கொடுக்கவே இல்லை யாரும். ஏன்னா அவங்க ஸ்ட்ரைக் பண்ணால் ஒட்டுமொத்தமாக சட்டம் ஒன்று கெட்டு போயிடுமே. ஏதோ ஒன்று இப்போ நடக்கும்போது பேசிகிட்டு இருக்கும்போது 1000 நடந்திருக்குங்க ஒன்று. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நடந்திருக்கும். எல்லா இடத்துலையும் உள்ளே போந்துருக்க முடியுமா? என்ன பண்ணார் விஜய்? வந்தார் சிஎம்முக்கு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேள்வி கேட்டால், ஃபஸ்ட்டு ரூட் பிளான் பண்ணணும்ல. பெண் இது பண்ணிங்களா, என்ன ஆச்சு? பெண்களை உருவாக்கணும்ல, சிங்கம் ஆகணும்ல. முதல்ல அட்லீஸ்ட் ஒரு 3 months ஒன்றும் இல்லை அவங்கள ஆக்கிறதுக்கு. அவங்க ஃபிட்னஸ். அவர் முதல்வரான 2-3 நாள்லேயே விமர்சனம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது சரியில்லை, இது சரியில்லை, இதை மாற்றுவேன் நீங்கள். ஆமாம் சார், டேபிள் சேர் கூட தொடக்க விட மாட்டாங்களா? தொடச்சி உட்கார வைங்கப்பா. அவர் எல்லாத்தையும் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டாருப்பா. ஆனால் அது சொல்கிறது நாசுக்கா சொல்லலைனாப்பா உங்களுக்கு குத்தம், அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு குத்தம். அதனுடைய வலி எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? இது நாளைக்கு உனக்கு வலிக்க போகுதுன்னு சொன்னால், நாளைக்கு தானே இன்னைக்கு எனக்கு போனீங்க அப்படின்னு கேட்குறவங்க தான் இருக்காங்க. அதுதான் ஒரு எல்லாருக்குமே எனக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் இருக்கிறது ஒன்று. இப்போ இன்னைக்கு சோறு இல்லை, இன்னைக்கு மேட்ரு சொல்லு. இன்னைக்கு இந்த பிரெட் பீஸை சாப்பிடுப்பா, நாளைக்கு உனக்கு பிரியாணி அப்படின்றத எப்படி தெளிவாக சொல்லணும்? அதற்கு வழி கண்டுபிடிக்கணும்ல. வழியே கண்டுபிடிக்கணும். நான் சும்மா ஜோக் அடிச்சுட்டு போயிட்டேன்னா என்ன அர்த்தம்? இல்லை, அதுக்கு வழி ரூட் மேப் இருக்கணும். ஸோ இது போலீஸ் டிபார்ட்மெண்ட், டாக்டர்ஸ், நர்ஸ், செவிலியர்கள், இவங்க இருக்காங்க இல்லையா, சாலை பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், இவங்க இது ஸ்ட்ரைக்கே நடக்காமல் எப்படி பண்ணுறது? யோசிங்க. தொழிலாளர் வர்க்கம் கேட்டால் கம்யூனிசம் பேசுகிறீங்கன்னு நாங்கள் கம்யூனிசம் பேசுகிற சோறு கேட்குறோம் அப்படின்பாங்க அவங்க. உண்மை தானே?
அப்போ அவனுக்கு என்ன நியாயமான ஒரு வருஷத்துக்கு 3 தடவை விலைவாசி ஏறுது. அப்போ அவனுக்கு ஏற்றணும் நீ சம்பளத்தை? நியாயமான கேள்வி தான் நான் கேட்குறேன், தப்பான கேள்வி கேட்கலையே. அவனுக்கு தேவையில்லாத ஒன்று கேட்டால் நீ தேவையில்லைன்னு சொல்லு. அதே மாதிரி அவன் நிறுத்தி வைக்காத அவனோட சம்பளத்தை. நீ எங்கேயோ கொடுக்கறது இங்கே இவனை போட்டு சாப்பிடுச்சா என்ன பிரச்சனை? இறுதியாக ஒரு கேள்வி சார். ஏன்னா இப்போ கடந்த வாரம் வந்து அமைச்சர்கள் பட்டியலை வெளியிட்டிருந்தாங்க. அதில் சினிமா துறையை கண்காணிக்கிற பொறுப்பு வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய ராஜ்மோகன் அவர்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து இண்டஸ்ட்ரியிலேயே நிறைய பேர் விமர்சனம் வச்சாங்க. குறிப்பாக விஷால் அவர்கள் வந்து ராஜ்மோகனுக்கு என்ன சினிமா அனுபவம் இருக்குது, அவர் ஏன் சினிமாவை பார்த்துக்கிற துறையை ஒதுக்கியிருக்கீங்க அப்படின்னு. ஆனால் இன்னொரு பக்கம் அருண் விஜய், லாரன்ஸ் இவங்கலாம் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? சார் இது வந்து நான் தான் முன்னாடியே உங்களுக்கு சொல்கிறேன், படிக்காதவங்க கண்டுபிடிச்சி தான் படிப்புன்னு. ராஜ்மோகனுக்கு உள்ளே உட்கார்ந்த உடனே போய் எப்படி தெரிய வரும்? 3 நாள் போதும் தெரிஞ்சுக்கிறதுக்கு. எங்கேயோ இருந்த தருமபுரியில் இருந்த ஒரு மினிஸ்டரை கூப்பிட்டு வந்து இங்கே நான் பேரை சொல்ல விரும்பலை, அவரை கொண்டு வந்து சினிமாவுக்கு அமைச்சராகிறாங்க. அப்போ என்ன தான் கூப்பிட்டாங்க. இது என்னென்ன பிரச்சனைகள் இங்கே இருக்குன்றது பிரச்சனைகள் சொல்லுங்கள் போதும். புரியுதுங்களா? நம்ம ஒன்றும் வழிக்கு ஒன்றும் சொல்கிறதில்ல, பிரச்சனைகள் எது எதில் இருக்குது. இது நியாயமான பிரச்சனை எது, அநியாயமான பிரச்சனை எது. தேவைகள் இருக்குது எல்லாருக்கும். ஆனால் தேவைகளை மீறி இப்போ நான் ஒன்று சொல்லியா, தொழில் நடந்தாலும் தொழிலாளி நான் சொல்லியா, அதையும் சொல்கிறேன் இல்லை. நான் முதலாளி இல்லாமல் எப்படி தொழிலாளி வாழ முடியும்? அது அண்டர் கரண்ட்டில் நீ இருக்கக்கூடாது இப்படி தான் இருக்கும். 20 years ஃபீல்டில் இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி, ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ், ஹாஸ்டல், படிக்கும்போது பார்ட் டைம் ஜாப் வேற. அன்னமால்னாலே மன திருப்தி தான். அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.